Hello viewers, welcome to Fast Updates. இந்த வீடியோலாம் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திக் தீபம் சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவாக பாருங்கள். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் யாருன்னா கார்த்திகோட இந்த பிக் ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு வருது. ஷூட்டிங்கில் எடுத்த மாதிரி இந்த பிக் ஷேர் ஆகிட்டு வருது. அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐயூப். இந்த வீடியோவை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது ஜிம்மில். அந்த வீடியோவை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ரீசெண்டாக ஷேர் பண்ணிட்டு வராங்க. அடுத்து யாருன்னா மீரா கிருஷ்ணன். இந்த பிக்கை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் ரம்யா. இந்த வீடியோவை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணி பிளெஸ்டு ஃப்ரைடே அப்படிங்கிற கேப்ஷனோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க சாரியில் இருக்காங்க, ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்காங்க, கிராண்ட் லுக்லையும் இருக்கிறாங்க. அப்கமிங் என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ தான் பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனும் நேற்று கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சாரீ லுக்கில் இருக்காங்க. அப்கமிங் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேஷ்மா. இந்த வீடியோவை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களும் கொஞ்சம் கிராண்ட் லுக்லேயே இருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கோயிலில் வந்து 2 பேரும் தீபாவும் ரேஷ்மாவும் இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோவை இவங்க சோஷியல் மீடியா பேஜில் ரீசெண்டாக டிக்டாக் வீடியோ ஷேர் பண்ணி அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த வீடியோவில். அப்கமிங் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நேற்று எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்திருக்கும் கேடி சீரியலில் நேற்று எபிசோட்ஸ்லாம். நேற்று பார்த்திங்கன்னா ரம்யாவோட அப்பாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அவங்க டைரி எழுதுனது, ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு ரம்யா அப்பா. அப்கமிங் இவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கார்த்திக்கிட்ட போய் சொல்கிறாரு போல் இருக்குது. கார்த்திக் கோவத்தில் கதவெல்லாம் தள்ளி விட்டு அதுக்கப்புறம் ரம்யாவை அடிச்சிடுறாங்க. ரம்யா வர கேட்குறாங்க, எதுக்கு என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ தானே தீபாவை கொலை பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு வேளை இது கனவாக இருக்க ஹை சான்சஸ் இருக்குது. கனவாக கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கல்யாண எபிசோட்ஸ்லாம் வருது இல்லையா, அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகணுன்னா வில்லி இருந்து தான் ஆகணும். பக்கத்தில் கல்யாணம் பக்கத்தில் வரும்போது தான் டேரக்டர் சார் வெளியில் துரத்துவேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீன்ஸ் வர்றது ஒரு வேளை கனவாக இருக்க ஹை சான்சஸ் இருக்குது. ஏன்னா வில்லி இருந்தால் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் சீரியலில். இப்போ இன்னும் மேரேஜ் ட்ராக் வரவே இல்லை. இன்னும் மெகந்தி ஃபங்க்ஷன் இருக்குது, ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அதனால் கண்டிப்பாக கார்த்திக் உண்மை இப்போதைக்கு தெரியாது, அப்புறம் தெரியறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. இது கனவாக இருக்கவும் ஹை சான்சஸ் இருக்குது. ரம்யா ஏன்னா ரம்யா ரியா 2 பேரும் பிளான் பண்ணி கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒரு வேளை அவங்க இருந்தால் தான் சீரியல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்கமிங்கில் பார்க்கலாம். இதுதான் கேடி அப்டேட்ஸ். உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.